சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேசரி செஞ்சு காட்ட போறேன். கேசரிக்கு வந்து ரவை, வெள்ளை சக்கரை, நெய், பால், முந்திரி பருப்பு, இது உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு செய்ய போறேன். என்னடா பாட்டி வெள்ளை சக்கரை சேர்க்கிறாங்களே நீங்க நினைப்பீங்க. ஆமாப்பா, வெள்ளை சக்கரை சேர்க்க கூடாதுதான். ஆனா அந்த வெள்ளத்துல செய்யலாமா என்னன்னு தெரியல. நான் செஞ்சதும் இல்ல. இது நான் முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு மேல செஞ்சது. அப்புறம் நான் செய்யறதே இல்ல, வெள்ளை சக்கரை யூஸ் பண்றதே இல்ல. பேரம்பேத்திகளும் பிரியமா கேக்குறாங்க. அப்புறம் இந்த சாரா சபீதாங்கிறவங்க உங்க ஸ்டைல்ல செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரா சபீதா வந்து என் ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப பார்த்தாலும் அவங்க என் வீடியோவும் ஒண்ணு விடாம பாப்பாங்க. என் ஃபேனு அவங்க ஒரு அன்புக்காக இப்ப நான் இந்த வெள்ளை சக்கரை சேர்த்து செஞ்சு காட்டிடுறேன். ஆனா எல்லாரும் நீங்க அதை அடிக்கடி ஃபாலோ பண்ணாதீங்க. எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமா செஞ்சு கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சிருங்க. இதை வந்து கேசரி வந்து செய்யலாம். ஆனா இந்த மாதிரி நான் ஒரு தடவை வெள்ளத்துல எப்படி செய்யறதுன்னு நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி வேணா செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு வெள்ளை சக்கரையில செஞ்சு காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது ரவை வந்து 1 கப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். ரவை 1 கப்பு, சக்கரை இருக்கு. இதுல வந்து 1.5 கப்பு போடணும். இந்த 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சக்கரை போடணும். தண்ணி ஊத்தாம பால்ல தான் நான் செய்ய போறேன். ஏன்னா தண்ணி ஊத்தனா கலர் போடணும். கலர் போடலன்னா நல்லா இருக்காது. கலர் போடுறது நல்லது இல்ல, வயிற்ற கெடுத்துரும். கேன்சர் முதற்கொண்டு கூட வருது கலர்ல. அதனால நான் எப்பவுமே கேசரிக்கு கலர் போடுறது கிடையாது. அதுக்கு மீறி உங்களுக்கு கலர் கேசரி வேணா குங்கும பூவை கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேசர் கலர், அந்த கேசரியோட கலர் கிடைக்கும். இப்ப குங்கும பூ என்கிட்ட இல்ல, அதனால பாலை ஊற்றி வெள்ளையா கேசரி கிட்டி காட்ட போறப்பா. இது நெய், பால் வந்து 2.5 கப்பு. இந்த இதுக்கு 2.5 கப்பு, சக்கரை 1.5 கப்பு. 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சக்கரை, 2.5 கப்பு பால். நெய் வந்து இதை வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். முந்திரி பருப்பு, இந்த உலர்ந்த திராட்சை எல்லாம் இது பண்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். மற்றபடி இதுல 3 ஸ்பூன் நெய் ஊத்தணும்ப்பா, அப்பதான் சரியா வரும். ஏலக்காய கொஞ்சம் சக்கரை கலந்து பொடிச்சு வச்சுக்கிடுவேன். கொஞ்சோண்டு இது பச்சை கற்பூரத்தை ஒரு துளி போட்டா நல்லா இருக்கும். ஒரு துளி பச்சை கற்பூரம் இவ்வளவெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த இதை நல்லா லாஸ்ட்ல நொறுக்கி போட்டா போதும்பா. இந்த பச்சை கற்பூரம் போட்டா போதும். துளியூண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டா போதும். உப்பு போடணும். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டா தான் இந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். நான் போடும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் ரவைய நெய்யில வறுக்கணும். இல்லாட்டி முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையை வறுத்து எடுத்துக்கிட்டு நான் அடுத்து ரவைய வறுத்து காட்டுறேன். இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேப்ப. 1 ஸ்பூனு. முந்திரி பருப்பு அவங்க இஷ்டம், எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். இன்னும் இதை விட இன்னொரு பங்கு போட்டாலும் போடலாம், இதை விட குறைச்சு போட்டாலும் போடலாம். அது அவங்க இஷ்டம். முந்திரி பிசுகத்தை நம்ம சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இப்ப இவ்வளவு தூரம் வெந்துருச்சு. இப்ப நம்ம காஞ்ச திராட்சையும் போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை கொஞ்சமா போட்டா போதும்பா, அது ரொம்ப போட வேணாம், கசகசன்னு இருக்கும். முந்திரி பருப்பு எவ்வளவு நேரம் போடுங்க. காஞ்ச திராட்சை இந்த அளவுக்கு ஒரு 10 கூட போடலாம், போதும். இப்ப இது வறுபட்டுருச்சு, எடுத்துருவோம். காஞ்ச திராட்சையில நல்லா புசு புசுன்னு வந்துருச்சுல, போதும். இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில நம்ம ரவையை வறுத்துக்கலாம். பொறுமையா நம்ம ரவைய வறுக்கணும். இப்ப நல்லா வறுத்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாது. இப்ப நிதானமான தீயில வச்சுப்பா.
நல்லா வறுத்துக்கறணும். கருக விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல பச்சையாவும் இருக்கக்கூடாது. நல்லா வறுத்தா அது ஒரு வாசமா இருக்கும். ரவைய வறுக்க வறுக்க நல்லபடியா வாசம் வரும். நம்ம பொறுமையா கொஞ்சம் சின்ன தீல வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். அது அப்படி நல்லா வறுத்தோம்னாத்தே கேசரி பிசுக்கு பிசுக்குன்னு களி மாதிரி ஒட்டாது. எடுக்க அல்வா மாதிரி வரணும் இல்லையா? அதனால ரவைய வறுத்தா ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு வாசம் இருக்கும், பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாது, நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம பொறுமையா ரவைய வறுக்கணும். போதும். இப்ப அந்த ஆவியா வருது, கரெக்டா ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தட்டுல நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்ப இதுல 2.5 கப்பு பால் ஊத்தணும். ஒரு நிதானமா 1 2 கொஞ்சம் குறையாதான் ஊத்துறேன். அதனால 2.5 கப்புக்குன்னா இந்த அளவுக்கே போதும். இந்த இது 2.5 கப்பு ஃபுல்லா ஊத்துனா 2.5 கப்பு இவ்வளவுதான் வரும். இந்த சர்க்கரையும் 3 ஏலக்காயும் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம்ப்பா. இப்ப இது பொடிச்சாச்சுப்பா. நம்ம இதை லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இந்த நேரத்துல நம்ம ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டிக்கலாம். ரவை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். வெள்ளை சிம்ல தான் வச்சிருக்கேன். கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகும் போது நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ 2.5 கப்பு சர்க்கரை 1.5 கப்பு சர்க்கரை சொன்னேப்பா. இந்த 1 கப்பு போட்டாச்சு. இன்னொரு 1/2 கப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பால் பத்தாது மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாலையும் ஊத்திக்கிட்டேன். சும்மா கொஞ்சம். இந்த சக்கரை கரைய அது இதாயிடும், இலகிடும். அடுப்ப சிம்லே தான் வச்சுக்கறணும். இப்படி கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கிண்ட சரியாயிடும். கிண்டி கொதிச்சு வரையில நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சரியாயிடும். இப்ப அடுப்ப கையில வச்சுட்டு கொஞ்சம் கிண்டலாம். இந்த பதத்துக்கு வந்தோம்னா நம்ம நெய் ஊத்திக்கலாம்ப்பா. நெய் இதுக்கு எப்படியும் 100 கிராம் நெய் மொத்தத்துல தேவைப்படும்ப்பா. அப்படி நெய் ஊத்தினாதான் அது டேஸ்டா இருக்கும். நெய் இல்லாம செஞ்சோம்னா அது நல்லா இருக்காதுப்பா. ஒரு 75 கிராம் நெய்யாவது தேவைப்படும் மொத்தத்துல. இப்ப நெய்ய ஊத்தியாச்சு, நல்லா கிளறியாச்சு. இந்த கட்டிகள்லாம் இருந்தது எல்லாம் சரியா போயிருப்பா. நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா கட்டி எல்லாம் சரியா போயிடும். கேசரி பதத்துல இருக்கும். இப்ப இந்த பதம் இன்னும் ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு நான் இறக்க போறேன். இந்த நெய் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஒண்ணு ஓல வந்துடும். கையில தொட்டா ஒட்டாதுப்பா. நம்ம கேசரி சாப்பிடும் போது டபக்கு டபக்குன்னு வழுக்குன்னு போயிடும் தொண்டக்குள்ள. இந்த பதத்துல வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, இறக்குறேன். இந்த ஏலக்காயும் சர்க்கரையும் நுணுக்கி வச்சிருக்கேன்ல, அதை போடலாம். பச்சை கற்பூரம். இப்ப இந்த பச்சை கற்பூரத்தையும் போட்டுடலாம்ப்பா. நல்லா நசிக்கணும். நசுக்கணும்னா இப்படி கோலமா மாதிரி வரும். ஏலக்காயும் போட்டாச்சு. இப்ப நம்ம கிண்டுவோம். தூளி உப்பு வேற போடணும்.
அப்பதான் அந்த ஸ்வீட் எடுத்துக்காட்டும். இந்த ஒரு சிட்டிகை உப்பு அப்படி போட்டுக்கிறணும். அந்த உப்பு இருந்தாதான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சக்கரை பொங்கல் செஞ்சாலுமே நீங்க கொஞ்சம் ஒரு துளி உப்பு போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்பா. இப்ப கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இந்த கிஸ்மிஸ் முந்திரிய போட்டுக்கலாம். இப்ப பால் கேசரி ரெடி ஆயிடுச்சுப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்டுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. குழந்தைகளுக்கு வேணா எப்பயாவது ஒரு நாளைக்கு, வருஷத்துல ஒரு நாளைக்கு வேணா அப்படி செஞ்சு கொடுங்க. நான் அடுத்து வெள்ளத்துல எப்படி செய்யலான்ற ஒரு ஐடியா பண்ணி நான் உங்களுக்கு வெள்ளத்திலே கேசரி செஞ்சு காட்டுறேன். அப்படி வேணா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். வெள்ளத்திலே அவல் கேசரி கூட செய்யலாம். நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் அடுத்து செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு அந்த சாரா சபிதா கேட்டதுக்காக நான் அதை செஞ்சுட்டேன். சாரா சபிதா சந்தோஷமா இதை செஞ்சு சாப்பிடட்டும். அதனால என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறப்ப நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொல்ல மாட்டேன், வருஷத்துக்கு ஒருக்க செஞ்சு சாப்பிடுங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சாப்பிடாட்டி கூட உங்க குழந்தைகள் கேட்பாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு ஒரு கல்யாணத்துக்கோ இதுக்கோ போனா அப்படி செஞ்சு போடுவாங்களா, வீட்டுல செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுங்க. அப்ப எப்பயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுங்கப்பா. வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.